ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மகா சிவராத்திரி ஸ்பெஷல் சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவராத்திரி ரெசிபீஸ்க்கு மோஸ்ட்லி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய ரெசிபிஸ் செய்வாங்க. அதில் ஒரு ரெசிபி தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெசிபி. அதை எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையிலே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஃபஸ்ட்டே நிறையா ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணாமல் கூட செய்யலாம். ஒயிட்டாக வரும் நான் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நல்லா இருக்கணும். அப்படின்னா தான் அந்த மாவு போலி ரெடி பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் உரித்து மசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நிறையா வரும். அதனால் நீங்கள் போலி எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் தண்ணி நல்லா நெம்புற மாதிரி ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 விசில். இப்போ நான் எடுத்திருக்க மைதாக்கு இந்த கிழங்கு ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 1 கப் மைதா எடுக்கிறீங்கன்னா ஒரு 4-5 6க்குள்ளே கிழங்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். தோல் உரிச்சிட்டு இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பூரணம் இந்த சக்கரவள்ளி கிழங்குல தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நல்லா மேஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த 1/2 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சக்கரவள்ளி கிழங்குல ஸ்வீட் இருக்கும். ஸோ நான் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நெய்யிலே லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெல்லம் கரைச்சதுக்கு ரீசன் என்னென்னா தூசி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வடிகட்டும் போது நல்லா ஃபில்டர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் வெல்லத்தை பொடி பண்ணி வச்சு நல்லா க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் கெட்டியாக ரெடி பண்ணணும். அப்போனா தான் நம்ம பூர்ணம் செய்யும் போது கொஞ்சம் லட்டு மாதிரி நல்லா உருட்ட முடியும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லமும் சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியாக நம்ம செய்யும் போது தான் நம்ம உள்ளுக்க ஸ்டஃப் பண்ணி நல்லா தேய்க்கும் போது நல்லா ஈஸியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நம்ம ஆற வைக்கும் போது இன்னும் நல்லா கெட்டியாகும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக நல்லா வந்துருச்சு. இது எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போலி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு வாழை இலை இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஆயில் கவர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம மாவை கொஞ்சமாக உருட்டிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக தட்டிக்கலாம். தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணம் நல்லா ஆறுன பின்னாடி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. சின்னதாக லட்டு ஷேப்பில் உருட்டிட்டு இதை நடுவில் வச்சுக்கலாம். நடுவில் வச்சுட்டு நீங்கள் எப்போவும் போலி எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி நல்லா எல்லாத்தையும் நடுவில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து திருப்பி போட்டு நல்லா தட்டிக்கலாம்.
கையில் வந்து அப்படி ஒட்டுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா தட்டிக்கோங்க. இது வந்து கிழங்குனால கொஞ்சம் வந்து மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ வந்து எல்லா போலியும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போலியை வந்து அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தி எப்படி செய்வீங்களோ அதே மாதிரியே வந்து போலியை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2 சைடும் ஆயில் ஊற்றிட்டு 2 சைடும் நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு 2 சைடும் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து 2 சைடும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் போலி மாதிரியே வந்துடும். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லா போலியும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் போலி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வந்து சிவராத்திரிக்கு செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.